வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரைட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம். அந்த கதையை சொல்லும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரமேஷ் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா பல பேர்ட்ட ஒர்க் பண்ணார். இந்த கதை எழுதும் போதே இந்தந்த கேரக்டரில் யார் யார் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தார். அந்த நோக்கத்தில் தான் போய் அருண் பாண்டியன் சாருங்க அவங்ககிட்ட கதை சொன்னாங்க. முதல்ல அருண் பாண்டியன் சாருக்கு சின்ன டவுட் வந்தது. ஏன்னா அன்பிற்கினியால் அவர் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயம், அதில் இத்தனை வேரியேஷன் கொடுக்கணும். அஸ் அ ப்ரொடியூசராக அதுக்கு வந்து ஸ்கேல் வரணும். எப்படி பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நட்டி நீ படிச்சியாண்ணா? நான் படித்தேன் சார். நான் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிறேன்? பண்ணுங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார் உங்களுக்குன்னு. அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே அருண் பாண்டியன் சார் வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அவரோட மெமரி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான மெமரி. ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணாமல் ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். அதுதான் பெரிய விஷயம். ஒவ்வொரு கண்டினியூட்டியும் எல்லாம் ஸ்டேஜிங் போதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணி அப்படிலாம் பண்ணார். அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். அதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வினோதினி மேம் வந்து கமல் சார் டீமு. அவருக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு 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 லேடி. அவங்க பல விஷயங்களை படித்தவங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காத்தியே வச்சுருப்போம். நகராமலே இருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 டேஸா வாடவர் டேஸ் அவங்க. அப்புறம் அக்ஷரா ரெட்டி, அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அக்ஷரா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார். ஐஐடி சென்னையில் வந்து கெமிக்கல் இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட். ரெண்டாவது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புல்லட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்ககிட்ட டான்ட்ரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு. எப்படி வந்து பண்ணாங்க அவங்க? அந்த அந்த டெடிக்கேஷன் இருக்குது. காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 பெரிய சப்போர்ட் அவங்க இது பண்ணாங்க. மறக்கவே முடியாது. தேங்க்யூ அக்ஷரா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணது. அப்புறம் யுவீனா, நான் அது இதை சொல்ல முடியாது, அதனால நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தை ஆக்டர்ஸாக இருந்து இப்போது இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும், அவங்களோடது இருக்கும். அதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும். அது வந்து நான் இப்போ கூட கேரண்டி அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆதித்யா, அனுபமா மேடமோட சன்னவர். அவருக்கு வந்து முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. நான் எங்கேயாவது நடிப்பு கற்றுக்கிறதுக்காக எங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டில் சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க, படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேனாரு. கிரேட் ஒர்க் பிரதர். அப்புறமா நம்ம வில்லன் ரோஷன், அவர் வந்து இவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்ட நம்ம கை நீட்டி பேசுகிற மாதிரிலாம் சீன் வந்தது. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரேட் ஃபியூச்சர் தலைவர். அப்புறமா ரவி மரியா சார், நல்ல நண்பர். நம்ம கூப்பிட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே வந்து பண்ணுவார். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லி பண்ண ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம். அவர் யாருக்கும் தெரியாமல் பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு. அப்படி தான் ரமேஷ், சலீம் அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான ஹீரோஸை பற்றி நான் சொல்லணும். மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கதுரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்கிறது கேமராமேன் பத்மேஷ், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா ஆஸ் அ ஸ்கேல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம் அது. ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதில் வேரியேஷன் கொடுக்கணும். அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அப்புறம் குணா, மியூசிக் டைரக்டர் குணா, ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. நாங்கள் படம் எடுக்கும்போது இது எப்படி வரும், சரி இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்துப்பாரு அப்படிலாம் நினைப்போம். அவர் பார்க்கலாம் இல்லை, அதிலே வாழ்ந்துட்டார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமு சார், பிரில்லியன் சார். நீங்கள் தான் ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வந்து அத்தனை வேரியேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்ட். அப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காரு, எங்கள் நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டர், பிரமாதமான ஒரு எடிட்டர். இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. இதை ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் ரஃப் கட்டாக கொடுத்தா கூட அது அந்த நுணுக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் நாகூரான் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் கோ டைரக்டர் மணிபாஸ்கர் சார், சலீம் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள். அப்புறமா ப்ரொடியூசருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன, ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பெரிய ஸ்கேலாக ஒன்று வரும், நம்ம காசு செலவு பண்ணுறோம், அந்த காசு செலவு அதில் தெரியணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் எப்படி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியும்? ஒரு ஸ்டேஷனில் நடக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும், எப்படி நடக்கும், அதான் எந்த யோசிக்கவே யோசிக்காமல் என்ன வேணுமோ எப்போ வேணுமோ கொடுத்தாங்க. அப்படி அவங்களால கொடுத்தனால தான் ஆக்சுவலாக 23 நாள் தான் இந்த படம் ஷூட்டிங், 24 நாள் கிடையாது, 23 நாள் தான் ஷூட்டிங். ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அண்ட் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும்.
ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம குழந்தைகள் மேலே சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் ஒரு கண் வைக்கலாம், ஆனால் அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வேறு வழிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிளில் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை 26 தியேட்டரில் வருது. நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ் பத்திரிகை, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, மற்ற மொழி படங்கள்லையும் ஒரு சின்ன கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட அவங்க பிரமாதம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கண்டென்ட் இதில் புதுசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இந்த சினிமாவுக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்கள்லாம் என்ன பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோட மேனேஜர், அவங்க தான் என்னோட மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக், 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச்ட். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம், செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசிச்சு பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலான்னு நினச்ச ஆரம்பிச்சது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணா நம்பி சினிமாக்குள்ளே வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும். நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா, எல்லாருக்கும் எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணான்னா சொல்லியே பழகிருச்சு. அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்துல வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால், இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து சொல்லிட்ட வெளில ஸ்கிரிப்ட் வந்துருமேன்னு பயமா இருக்கு. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ இது இருக்கு, எவ்வளோ நல்லா ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பற்றி சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் சார், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், சச் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அ கிரேட் ஆக்டர். அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சச் அ டிசிப்ளின்ட் பர்சன். ஹீ நோஸ் எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ டைரக்டர், ஹீஸ் பீன் அ ப்ரொடியூசர், ஹீஸ் பீன் எவ்ரி திங் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம் சார் கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனார் ரமேஷ் சார் இங்கே வரல. நான் வந்துட்டு
ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமா பார்த்ததுன்னா வந்து மூனா ரமேஷ் சாரை பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்கள்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம்புகிறேன். அண்ட் bless me for this journey. Thank you. சம்திங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளா ஒரு படம் எதுல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கும் போது இந்த படம் எனக்கு அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நம்புறேன். இன்க்ளூடிங் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அருண் பாண்டியன் சார், நட்டி சார், எவ்ரி ஒன். எனக்கு ரொம்ப கற்றுக்க கிடச்சிச்சு. அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா எனக்கு எப்போவுமே ஒரு வேர்டாக சொல்லி கொடுப்பாரு. டிஓபி பத்மேஷ் சார், அவர் இங்கே இருக்காரான்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை இமேஜ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்யூ. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல எங்கள் அம்மா சங்கரேஸ்வரி, எங்கள் அப்பா சுப்பிரமணியன், எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களும், என் குலசாமி உப்பிலியப்பன் ஐயனார் ஆசீர்வாதத்தோடு இந்த படத்தை தொடங்குறேன். இந்த படம் நாங்கள் வந்து விளாத்திகுளத்தில், என் ஊர் விளாத்திகுளம் தான். நண்பர் ஜெயபாண்டியன் மூலமாக தான் திருமால் லட்சுமணன் எனக்கு அறிமுகம். நானும் ஜெயபாண்டியனும் ஒன்றா டீகோ படித்தோம். அப்போ பல வருஷமாக நான் ஊருக்கெலாம் போகுமா எல்லாருமே கேட்பாங்க, என்னடா அப்போ அடுத்து எப்போ படம் பண்ணணும்னு கேட்குறாங்க. யார்ட்டையும் என்னால் பதிலே சொல்ல முடியாது. நான் அதுக்காகவே வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், வெளியே எங்கேயும் போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்னடா எப்போண்டா வரும் அப்படின்னா, எப்போ நீ அடுத்து படம் பண்ணுவேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே நான் வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதே கிடையாது. அப்போ ஜெயபாண்டியன்ட்ட வந்து நான் டச்சில் இருந்துகிட்டே இருப்போம், நண்பர்களாக இருக்கனால. ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ சொல்லும்போது நான் அந்த கதையை நான் சொன்னோன்னே இருடா வெயிட் பண்ணுறா, நம்ம நண்பர் இருக்காரு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமால் லட்சுமணன் அறிமுகப்படுத்தினார். சார் ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நட்டி அண்ணன், ஆக்சுவலாக நட்டி அண்ணனை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் மகேஷ் சார் மூலமாக சக்கரவீதத்தில் வந்து நட்டி சார் போய் பார்க்குறேன். அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் நீ வந்து கேஷியராக ஒர்க் பண்ணு, அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த படத்துக்கு எனக்கு ரவிமரியா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விட்டார். சார் ரொம்ப நன்றி சார், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துக்கிட்டதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் வந்து நட்டி சார் ஆஃபீஸ்லாம் தங்கி சினிமா வாய்ப்பு தேடிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கை வந்து மீடியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒரு ரூம் எடுத்து தங்கி சாப்பாடுக்கு ரூமுக்கு வாடகை கொடுக்கவே முடியாது. இத்தனை வருஷமாகவும் அவர் வந்து நீ எத்தனை வருஷமாகவும் இருடா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் கேமராமேன் பத்மேஷ் அண்ணன், உண்மையிலே சொல்லணும்னா அவர் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். 23 நாளில் முடிச்சு கொடுத்துருக்காருன்னு மெயின் காரணமே அவர் தான். நான் வந்து ஒவ்வொரு நாளும் போய் அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருமே தூங்கிடுவாங்க, நானும் அவரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நாள் என்ன பண்ணலாம், இதை பண்ணிடலாமா அதை பண்ணலாமான்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த ஸ்டேஜிங்கில் வந்து எனக்கு ஆர்டிஸ்ட் நிற்க வைக்கிற ஸ்டேஜிங்கில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா அதில் ஒரே நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றினா கூட அடுத்து மாறிடும். அதனால் அது பயங்கர ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண பத்மேஷ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் குணா பாலசுப்ரமணியன், உண்மையிலே சொல்லணும்னா நட்டி சார் மூலமாக தான் குணா பாலசுப்ரமணியன் எனக்கு அறிமுகம். அவரை போய் நான் பேசும்போது கதை சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க குணா, ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமோதரன், அவர் வந்து மார்க்கஸ் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அவர் வந்து சொன்ன நண்பர் தான் ப்ரொடியூசரு, அதனால நீங்கள் பட்ஜெட் இழுத்து விட்டுறக்கூடாது, கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி தாமு. அப்புறம் எடிட்டரை பற்றி சொன்னால் என்னுடைய அசோசியேட்டு சுரேஷ் மூலமாக தான் நாகூரான் எனக்கு அறிமுகம். அவர் ஏதோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் எல்லா இயக்குனரும் அடுத்து அவர் கூட போகணும், ஒர்க் பண்ணணும், அவ்வளோ கம்ஃபர்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி நாகூரான். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நண்பர் மார்க்கஸ், நாங்களாம் ஜில்லாவிலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான் சொன்னேன் இது மாதிரி நண்பர்கள் வந்து படம் பண்ண வர்றாங்க, எனக்கு வந்து டைரக்ஷனாக நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தார், கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி, ஒரு நியாயமான ஆள். அதனால அவரை நான் கொண்டு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு நாள் கூட நான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் கணக்கு கேட்ட கிடையாது. என் ப்ரொடியூசர் என்ன கொடுக்குறது சொன்னாங்களோ அதை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு அவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் ஹானராக இருக்காரு. கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இல்லை, அடுத்து ஒரு பெரிய ப்ரொடியூசராகவே இவரை வந்து தமிழ் சினிமா கண்டிப்பாக வர வைக்கணும் அவரை. அதுக்கப்புறம் அக்ஷரா ரெட்டி, ஆக்சுவலாக வந்து பார்த்தா பெரிய பிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க.
ஒரு சாதாரணமாக வந்து எதுவாக இருந்தாலும் செட்டுக்குள்ள வந்து ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அவங்க நான் முத நாளே சொல்லிட்டேன், ஏமா நான் உங்களை வந்து சிஸ்டராக தான் நான் பார்ப்போம், சிஸ்டராக தான் பிஹேவ் பண்ணணும். இன்றைக்கு வரைக்கும் அவங்க சிஸ்டராக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர டெடிகேஷனாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் என்றைக்குமே அடம் பிடிச்சதே கிடையாது. ஷார்ட்டை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அவ்வளோக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணாங்க, மனப்பாடம் பண்ணாங்க. கடன்னு மனப்பாடம் பண்ணி அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணது வந்து வெளியே தான் தெரியுமே தவிர ஸ்க்ரீனில் அது தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. வினோதினி மேடம் சொன்னால் அந்த ஜில்லாலேருந்து எனக்கு அவங்க தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை விட பெட்டர்மெண்ட்டாகவே பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் யுவினா குழந்தை பிள்ளையா பார்த்த பிள்ளை, அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு எமோஷனலான சீன்ஸ்லாம் இருக்குமா, நீங்கள் ஏற்கனவே நிறையா நடிச்சிருக்கீங்க, இருந்தால் அவங்க ரிஹர்சல் பண்ணிட்டு தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரிஹர்சல் பண்ணி பார்த்தோம், அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது யுவினா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகின்றிருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் நன்றி. ஆர்டிஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக நட்டி அண்ணன் மற்றும் அருண் பாண்டியன் சார், வினோதினி மேடம், அக்ஷரா மேடம், மூனார் ரமேஷ் அண்ணன், தங்கதுரை, விக்கி சகோதரர், நரேஷ் டாக்டர், அசோக் பாண்டியன் சார், யுவினா மற்றும் ஆதித்யா சிவா அனைவருக்கும் நன்றி. மற்றும் இபி மார்க்கஸ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. மேனேஜர் செல்வம் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. கேமராமேன் பத்மேஷ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. டைரக்டர் ரமேஷ் சகோதரர் அவர்களுக்கு மற்றும் குடும்பத்தாருக்கும் நன்றி. மற்றும் வருகின்ற உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. டைரக்டர் எனது நண்பர், இன்னொரு நண்பர் வரவில்லை, அவர் ஜெயபாண்டியன் சார் அவர்கள், ஆடிட்டர். அவருடைய நண்பர் ரமேஷ், அவர் மூலத்தில் எனக்கு நண்பரானார். நாங்கள் ஒரு 15 வருஷமாக நண்பர்களாக இருக்கின்றோம். அப்போ நாங்கள்லாம் கோயம்புத்தூரில் தொழிலுக்காக கோயம்புத்தூர் போய் தொழில் பண்ணி நாங்கள் அங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டோம், நானும் ஜெயபாண்டியன் சாரும். அப்போது ரமேஷ் அவர் சென்னை வந்து செட்டில் ஆகிட்டார். அப்போ படம் பண்ணணும்னு 80 நாளாக சொல்லிகிட்டே இருந்தார். கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடலாம், நாங்களும் கொஞ்சம் ரெடி ஆகிடுறோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த தருணம் அவருக்கு நெருங்கி வரும்போது எங்கிட்ட வந்து கலந்துக்கிட்டார். அந்த கதையை என்னுடைய நண்பர் ஜெயபாண்டி அதை கதையை முழுக்க கேட்டார். அப்புறம் ஜெயபாண்டி என்ன பண்ணிடலாமான்னு சொல்லும்போது சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் 3 பேர் சேர்ந்து பேசி தான் இதை கதையை நாங்கள் முடிவெடுத்தோம். அப்போ இந்த கதை நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்த உடனே நாங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அருண் பாண்டி சார்கிட்ட கூப்பிட்டு போனார். அவர் நீங்கள் படம் பார்க்க சரி சினிமாவுக்கு இதான் அறிமுகமானு கேட்டார். ஆமாம், முதல் தடவை வந்திருக்கிறோன்னு சொன்னோம். அப்போது கடன் வாங்கி படம் எடுக்கிறீங்களா இல்லை உங்கள் சொந்த வச்சு பணம் வச்சு எடுக்கிறீங்களான்னு கேட்டார். நாங்கள் நண்பர்களுக்காக என் சொந்த வச்சு பணத்தை வச்சு தான் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த கதை நல்லா பிடிச்சிருக்கு தம்பி, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு அனுபவம் இருக்கும்ல, எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், கதை நல்லா அருமையாக இருக்குது, இந்த கதை எழுதின மாதிரி அவர் எடுத்துட்டாருன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் ஃபைனலாக ஒரு முடிவு சொல்லுங்கள் சார்னு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் பண்ணிடுவார்னு அவரும் சொன்னார். அந்த ஆறுதல் மற்றும் நட்டி அண்ணா அவனுக்கு ரொம்ப நாள் நீண்ட பழக்கம் வச்சுருக்கிறாங்க. அவர் முழுக்க அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். மற்றும் இபி நம்ம மார்க்கஸ் அவர்கள் முழு நண்பராக இருந்து இந்த படத்தை முழுமையாக கூட இருந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. அவர் வளர்ந்தா எங்கள் சமுதாயம், எங்கள் ஊர் வளரும், எங்கள் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, அவர் குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்கும். 15 வருஷமாக அந்த கலை பணியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள், அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. அருண் பாண்டியன் சார் வந்து ஆக்சுவலாக முதல் 3 நாள் ப்ரமோஷன் போச்சு, சேனல் இன்டர்வியூஸ்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலிலாம் வந்து அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்ச ட்ரிப் இது. அதனால ஜெர்மனிக்கு போயிட்டாங்க அவங்க. இவர் வந்து எங்களுக்காக 1 நாள் 2 நாள் போஸ்ட்போன் பண்ணி டிக்கெட்டை மாற்றி போட்டு, அது ஆப்வியஸ்லி அது எத்தனையோ லேக்ஸ் ஆகிருக்கும் அந்த டிக்கெட்டை மாற்றுறதுக்கு. ஸோ முந்தநேற்று தான் கிளம்பியிருக்காரு. அதனால அவரால் இன்னைக்கு வர முடியல. அதே மாதிரி மூணார் ரமேஷ் சார் வந்து கன்னியாகுமரியில் ஷூட்டிங்கில் இருக்கார். அவரும் நேற்று வரைக்கும் எங்களுக்கு ப்ரமோஷனில் தான் இருந்தார்.
ப்ளஸ் பத்மேஷ் சாரும் வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவரால் வந்து கலந்துக்க முடியல. சார் டைரக்டர் சார் சொன்னீங்க நட்டி சார்கிட்ட ரவி மரியாதை இருந்தோன்னு சொல்லிட்டு, ரவி மரியா அதிகம் சம்பளம் கேட்டாரா இல்லை அவருக்கு ஏற்ற கேரக்டர் இதில் இல்லையா? ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணதான் நட்டி சார் அளவுக்கு அவரும் பண்ணதா சொன்னீங்க. இந்த விழாவுக்கும் அவ்வளோ தூரம் பெருந்துமே வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட பண்ணுவார், ஒரு கெஸ்ட் ரோல் கூட இல்லையா அதில்? இல்லை சார், அவருக்கு அந்த படத்துக்கு கேரக்டர் இல்லை சார், அதுதான் உண்மை. ஆமாம் சார். சார் நட்டி சார், நீங்கள் சொல்லுங்க சார். நான் பார்த்தேன் அந்த பொண்ணு யுவானாவா அவங்கள அந்த பக்கம் தள்ளிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் கூப்பிட்டீங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். அப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, பெரிய பாராளுமன்றத்துக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப்லாம் பண்ணாங்க, ஐஐடின்னு அந்த மரியாதை. அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலிலேருந்து வந்திருக்காங்க அவங்க. அந்த அந்த அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் வந்து நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. மேடம் நீங்கள் வந்து நீங்கள் நில்லுங்க, மேடம் நீங்கள் அங்கேருந்து ஓடிவாங்க, இதெல்லாம் சொல்லும்போது என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, அதே மாதிரி எனக்கு இன்னும் வேணும், இன்னும் இருந்தால் தான் உள்ள செட்டுக்குள்ளே வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறது. ஆனால் இவங்ககிட்ட அப்படி அந்த எதுவுமே கிடையாது. அதனால தான் அவங்க ஃபாதர் வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவலில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மனிதர்கள் அவர் ஒருத்தர். நட்டி சார், சொல்லுங்க. கேப்டனுக்கு அப்புறம் அதிகமா காக்கி சட்டை போட்டது நீங்க தானே நினைக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. அப்படி இருந்தா ரைட் இல்ல, அப்படி இல்ல. ஸ்கிரிப்ட் ஏதும் போதே அது போலீஸ் கெட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவனா ஹீரோவா இருந்தாலும் சரி, நட்டின்னு எழுதுறாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன் சார். நான் வந்து கதை சொல்றாங்க, ஆனா ஒவ்வொரு போலீஸும் வேற வேற மாதிரி இருக்காங்க. இப்ப கர்னல் இந்த கண்ணபிரான் வேற, இதுல இந்த மகாராஜன் இந்த வரதராஜன் வேற, இந்த படத்துல இருக்க போலீஸ்காரர் வேற. ஸோ ஒவ்வொரு போலீஸ்காரர் வேற மாதிரி இருக்கிறதுனால நான் படம் கதையும் நல்லா இருக்கு. இது நான் பண்ணலன்னா இன்னொருத்தர் பண்ண போறாரு. நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோன்றுதுதான். டேரக்டர், இந்த நேம் வந்து ரைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்திருக்கு. இது ஒருவேளை பேன் இந்தியா போறதுக்காக வச்சிருக்கீங்களா? இல்லை சார், இது வந்து ரீச் ஆகணுங்க இருக்காங்க சார். இந்த கேரக்டரோட பிளேவே அப்படி தான் இருக்கும். இந்த கேரக்டர் பண்ணது சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ். சார் கதை என்ன போலீஸ் ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ணுறாங்களோ? அது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த லேப்டாப் வந்த பிறகு கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். அக்ஷரா மேம், இதான் ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு வந்து அவங்க கதையை சொன்னோன்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? அதே போல் நீங்கள் பேசும்போது இந்த டீம் வந்து யார் வந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்டா, பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. இந்த படம் முடிஞ்சிருச்சு, அடுத்த படத்துக்கு போவீங்களா? எப்படி? தெரியாதுங்க, ஃபியூச்சர் பார்க்கலாம். கண்டிப்பா நல்ல டீமா அமையும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி. சர்வையா சுதாகரனா இருந்தவங்க திடீர்னு அக்ஷரா ரெட்டியா மாத்தினதுக்கான காரணம் என்ன? அஸ்ட்ராலஜில சொல்லியிருந்தாங்க, இட் வாஸ் நாட் ரைட் ஃபார் மை டேட் ஆஃப் பர்த் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான். பட் 2013ல வந்து ரெவென்யூ இன்டெலிஜென்ஸும் சிபிஐயும் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. இட் வாஸ் ரிகார்டிங் கோல்ட் ஸ்மக்லிங். அந்த கேஸோட நிலைமை என்னவா இருக்கு இப்போ? இல்லைங்க, அந்த ஃபயாஸ்ன்ற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் வந்துச்சு. அதுதாங்க, அது வந்து கேஸ் என் பேர்ல கிடையாது, ஒரு ஆள் மேல கேஸ் வந்துருந்துச்சு. ஐ கேவ் அன் எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கொயரி கூப்பிடும்போது நம்ம போய் சொல்லணும் இல்லைங்களா? எப்படி தெரியும்? எனக்கு ஒரு ஆள் மூலியமா தெரியும், லைக் மாடலிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்த விஷயம். அது வந்து ஏன் பேர்ல கேஸ் எல்லாம் கிடையாது. இன்ட்ரோகேஷன் பண்ணாங்க, சம்மன்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு இன்ட்ரோகேஷன் இல்ல, என்கொயரி. நிறைய வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்குமே. அதான் மோஸ்ட்லி படத்தை பத்தி மட்டுமே கேள்விகள் நம்ம பேசலாம். ஏன்னா படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம். அதை நீங்க சொல்லக்கூடாதுங்க. நீங்க வந்தது ஆங்கர் பண்ண, நான் கேட்க வேண்டியது என்னோட கேள்வி. தப்பு இது. சரிண்ணே, சரிண்ணே, அப்படி சொல்ல வரல. இங்க படத்தை பத்தி தான் ப்ரோமோட் பண்ண வந்திருக்கோம். படத்தை பத்தி பேசலாம். அவங்க வேற எங்க போய் கேட்க முடியும்? தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ. நட்டி என்ன எப்பவுமே வந்து ஒரு நம்ம துறையை சார்ந்து தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கேமராமேன்னா கேமராமேன் ஃபேமிலிக்கு, அப்படியே கேமராமேன் டீமுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. இயக்குனருக்கு ஹெல்ப் பண்ண காரணம்னா, இயக்குனருடைய புழு வந்து என்ன ஒரு நன்றி கடனா ஒரு விஷயம் சொன்னார். இத்தனை நாளாக என்னை வந்து பார்த்துட்டு இன்னொன்று பார்த்துட்டு இருக்காருன்ட்டு. ஏன் அந்த ஒரு பாசம்? அப்படி இல்லை சார், எல்லாருமே மனிதர்கள் தானே சார். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டால் நீங்கள் எனக்கு செய்ய மாட்டீங்களா? நான் வந்து அதுக்கு ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணணுமா? அப்படி ஒரு காரணம் இல்லைல்ல. எனக்கு தெரியும், இவனை ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு உதவி பண்ண வேண்டியது நான் தலையாய கடமை சார். அது செய்யறது வந்து சந்தோஷம் தான். எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கு நன்றி. கதாநாயகி யுவானா கிட்ட ஒரு கேள்வி, அவர்கிட்ட கொடுங்க. அதான் ஹீரோயின்.
யுவீனா. யுவீனா, வெரி குட் யுவீனா, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க் யூ. அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகிறீங்க, சின்ன குழந்தையா இருந்து இப்போ ஒரு கதாநாயகியாக இன்ட்ரோடியூஸ் ஆகிறீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் இது பற்றி ஏதாவது அஜித் சார்கிட்ட பேசுனீங்களா? அஜித் சார் ஏதாவது வாழ்த்துக்கிட்ட கேட்டிங்களா? போய் பார்ப்பீங்களா? அது அஜித் சாரோட நடிச்சதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். மேடையில் பேசுகிறப்போ ஆப்வியஸ்லி கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்கள் சொல்ல அப்படி பார்த்தா இப்போ சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே நான் பண்ண போகிற படங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஷின் வந்து அஜித் சாரோட ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணதுனால இவ்வளோ பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு. அதுக்கு ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். அண்ட் கண்டிப்பாக அஜித் சாரோட பேச மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா ஐ வுட் டாக். அவங்க எவ்வளோ பிஸியான பீப்புள் இல்லையா, அது இன்னும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற இடத்துல நமக்கு இல்லை. ஸோ யா, தேங்க்யூ. சொல்லுங்க சார். இல்லை, பொதுவாக எல்லா படத்தோட ட்ரெய்லர்லேயும் பின்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் நடக்கிறத முன்னாடி இருந்தது பின்னாடி போடுவாங்க. ஒரு ஏமாத்து வேலை மாதிரி பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே வச்சு பழைய கைதிகளை வச்சு ஒரு கதையை நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டீங்க, என்ன தைரியத்தில் செஞ்சுருக்கீங்க சார்? எப்போவுமே வந்து சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சார். எந்த போலீஸை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் தான் சார் இந்த கதைக்கு நமக்கு ஸ்க்ரீன் பிளேவாக அமைஞ்சது, வேற ஒன்றும் இல்லை சார். அதுதான் சார் சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நட்டி சார், நீங்கள் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே கதை சொல்ல வந்தாலே அது இல்லாமல் கதை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேரை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அது ஒரு கதை களம் சார். அது ஒரு விஷயத்த சொல்லுது சார். நான் அது பேசும்போதே கூட சொன்னேன். அதாவது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப அதிக பாசம் வச்சுக்கிறாங்க. என்னன்னா, எனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கல என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த அன்பு நம்ம அந்த சுதந்திரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், அது நம்மளோட கடமை. ஆனால் அது கட்டுப்பாடற்ற சுதந்திரமாக மாறும்போது பல ஆபத்துகளுக்கு வழிவகுக்குது. அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த ஒரு த்ரில்லர் மூலமாக இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த கதை நான் உடனே சரின்னு சொன்னேன் சார். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபிலிம் டு பி சீன் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது அதில் தெரியுது. ஸோ அதனால அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அது கிடைக்கும். நிறைய இனிமேல் அடுத்தது நிறைய பண்ணுவீங்களா சார்? இது அது என்ன சார், இப்போ எந்த ரோல் வந்தாலும் பண்ணலாம் சார். அது ஒன்றும் தப்பே இல்லை சார். அது போலீஸாக கூட இருக்கலாம், ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அது அந்த கதைக்களமும் அந்த கதாபாத்திரமும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கரெக்டாக கொடுக்கும்போது நம்ம பண்ணுறதுல வந்து நல்லது தானே சார், தப்பு இல்லையே. சார் அவங்க மேடம் நீங்கள் வந்து பெஸ்ட் சவுத் இந்தியா இருந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இவ்வளோ காலம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ லேட்டானதுக்கு காரணம் என்ன? இல்லை சார், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ் முடிக்கணும்னு சொல்லி அம்மா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டடீஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ், அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பேஜன்ஸ் 3 பியூட்டி பேஜன்ஸ் வின் பண்ணியிருக்கேன், நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் போயிருந்தேன். பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே அம்மாவுக்கு வந்துட்டு வந்த உடனே இல்லை, பிக் பாஸ் போயிருக்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வந்த பிறகு ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ். எனக்கு வந்து அந்த டைம் அவங்க கூட டெடிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அண்ட் இன்னும் எனக்கு டைம் கிடச்சிருந்தா நான் அம்மா கூடயே இருந்திருப்பேன். எனக்கு ஒர்க் எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ நான் அதுக்கப்புறம் அம்மா இல்லாதப்போ கூட வந்துட்டு ஓகே அம்மா இல்லை, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, இதுக்கு மேலே வேண்டாம், இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். தென் ஐ ஃபெல் தட் எங்கள் அம்மா தான் இந்த மூவி வந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டீம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இது பண்ணேன். தேங்க்யூ மேடம். ஹீரோயின் மேடம், நீங்கள் நியூமராலஜி, நேமாலஜி, அஸ்ட்ராலஜி தான் சொன்னீங்க நேம் மாற்றிக்கிட்டதுக்கு. அந்த நேம் வந்து அக்ஷரான்ற பேர் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அழகுரா அப்படின்னு கூட பேர் வைக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நட்டினே பதிவு பண்ணிட்டார் அண்ணன். அண்ணா நீங்கள் வந்து பாலிவுட்ல இப்போ வந்து கேமராமேனா வந்து நிறைய பேர் தேடி இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஹீரோவா தான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கீங்க. சரி, சரிங்களா? இப்போ வந்து அங்க கூப்பிட்டாங்கன்னா, பெரிய ஆக்டர் கூப்பிட்டாங்கன்னா போய் ஒர்க் பண்ணதுக்கு சான்சஸ் உண்டா, இல்ல அஜித் சாருக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் இல்லை சார்? கண்டிப்பா சான்சஸ் உண்டு சார். அது எப்படி சார், நல்ல கதையா இருக்கு, அதே இடத்துல பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க, நம்ம கேட்குற எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, நம்மளோட தொழிலை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக நான் அது பண்ணி தருவேன் சார். இப்போ கூட நடுநடுவில் ஆட் ஃபிலிம்ஸ் போய் பண்ணி கொடுத்து தான் சார் வந்துட்டு இருக்கேன். ஃபீச்சர் ஃபில்மாக நான் கமிட் பண்ணல. ஏன்னா ஃபீச்சர் ஃபில்மாக கமிட் பண்ணால் குறைஞ்சது 1.5 வருஷம் நான் அதுக்கு கொடுக்க வேண்டி வரும்.
ஸோ அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரெண்டாவது சில கதைகள் எனக்கு சரியாக படலை, இது சரியாக ஆகுமா ஆகாதான்னு டவுட் இருந்தது, அதனால நான் அதை அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். அப்புறம் காக்கி சட்டை போட்டாவே உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படத்துல ஹீரோயின் போட மாட்டாங்க. இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹீரோயினோட இதுல எனக்கு ஹீரோயின் கிடையாது சார். இதுல என்ன சார் இருக்கு? ஹீரோயின் கதை 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 டிமாண்ட் பண்ணா தானே சார் ஹீரோயின் அதில் வருவாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய அது ஒரு கஷ்டமாகவும் தெரியல, அது ஒரு இதுவாகவும் இல்லை எனக்கு. டேரக்ட் சார், சொல்லுங்க. இங்க கோடம்பாக்கம் சாலி கிராமத்திலேயே எக்கச்சக்கமா நடிக்கணும் அப்படின்னு ஆசையில் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள ஒரு ஆர்டிஸ்டோட பசங்களை எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க? அது வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம்ல? கண்டிப்பா கொடுப்போம் சார். நெக்ஸ்ட் படத்துல கண்டிப்பா கொடுத்துருவோம் சார். சார் இயக்குனர் சார், சொல்லுங்க சார். ரைட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. ஆமா சார். காவல்துறை குற்றவாளியா, நீதிபதி குற்றவாளியா, சாமானியன் குற்றவாளியா? அதுதான் சார் ரைட்டு. இந்த கேள்வி தான் சார் ரைட், கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதோட முடிச்சுக்கலாம். பசிக்குதுல யுவினா சார் மைக் கொடுங்க. யுவினாட்ட ரஜினி சார் கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க. பிற்காலத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே வந்து அவங்க கூட ஹீரோயினா நடிச்சாங்க. அந்த மாதிரி பிற்காலத்துல அஜித் சார் கூட உங்களுக்கு ஹீரோயின் நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பீங்களா? இல்ல எனக்கு வந்து அவர் வேற மாதிரி பார்த்துருக்குன்னு நடிக்காம வேண்டாம்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா? நீங்க சொல்றது மேபி பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது. ஸோ அப்போ நீங்க வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஏற்றவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில், அண்ட் ஈவன் இஃப் வி டூ சம்திங் லைக் தட், ஐ டோன்ட் திங்க் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க, அண்ட் தட் டசன்ட் சீம் வெரி ரைட் அஸ் வெல். ஸோ யா, இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இதுவாக எனக்கு தோணல.